அன்புமணி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காருல்ல சரி. சார், நீக்கினதா ம், கட்சியில இருந்து. அதற்கு ம். உங்களோட பதில் என்ன சார்? இல்ல சார், அவர் நீக்க அதிகாரம் இல்லையே. செயல் தலைவர் நீக்க முடியாது. தலைவரான மருத்துவர் ஐயா தான் நீக்கணும். ம், ம். செயல் தலைவருக்கு அந்த அதிகாரம் இல்லைல்ல. ஓகே, ஓகே. இதுக்கு முன்னாடி நாங்க சொல்லு பாஸ்கர் சொன்னாரு, ம், நம்ம ஜெயராஜ் சொல்லிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் இல்லையே, அந்த அதிகாரம் அவங்களுக்கு இல்லையே. ம். இல்ல, ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து சொல்லியிருந்தாங்க, அதன் அடிப்படையில நடவடிக்கை ஒழுங்கு எடுத்திருக்கு. நடவடிக்கை குழுவே இல்லையே. கட்சி எல்லாம் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஐயா தான் கண்ட்ரோல் இருக்குது. ம், ம், இப்ப அன்புமணி கூட இருக்குது அப்படி இல்லைங்களா. சின்ன அன்புமணி கூட அப்படி இல்லையே ம். சோ நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க பொதுவா இந்த சார். விஷயம்? இது வந்து நீக்கிறதுக்கான அதிகாரம் எங்களுடைய பாட்டாளி செயல் தலைவருக்கு இல்லை. ம், நிறுவனர் மற்றும் தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உண்டு. ம், ம். வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. சார், பொதுவா இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி சார் பார்க்கறீங்க? ஏன்னா தொடர்ச்சியா வந்து மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். 25 ஆண்டுகள் அண்ணன் அன்புமணி கூட இந்த வருகிறார்னு தொண்டைகளே கத்திட்டு போனேன். என்னுடைய மகள் பிறந்த 28 நாள் கழிச்சுதான் நான் அவளை போய் பார்த்தேன். என்ன காரணம், அப்ப அச்சரப்பாக்கத்துல இடைத்தேர்தல் நடந்துச்சு. இடைத்தேர்தலில் இவருடைய சாரதியாக முன்னாடி இவருடைய பிரச்சார இதை முன்னாடி சின்ன அந்த அவருடைய பிரச்சார குழுவுக்கு தலைமை ஏற்று நடத்தணும். நானு அப்படிலாம் செஞ்ச எனக்கு அவர் அன்புமணி கொடுத்திருக்கிற பரிசாக பார்க்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார்.